அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது மின்வேதியியல்ல மிகவும் ஒரு எளிமையான பகுதி. அதுவும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. அதான் பார்த்திங்கன்னா அரிமானம், கரோஷன். ஸோ அரிமானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையால் உலோகம் அடையும் சீர்குலையவே நம்ம அரிமானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உலோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஸ்ட் ஆகி துரு பிடிச்சி அது டேமேஜ் ஆகிறது தான் நம்ம அரிமானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரோஷன் வந்து இரும்பு, காப்பர், சில்வர் இது மாதிரி நிறையா உலோகங்களில் நடக்கும். இரும்பில் அதிகமாக நடக்கும். இந்த காப்பர், சில்வர்லாம் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். இரும்பில் ரொம்ப எளிதாக நடக்கும். அப்போ இந்த அரிமானத்தை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரிமானம் எப்படி நடக்குது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அரிமானம் நடக்கிறத குறைக்க முடியும். அதனால் அரிமானம் எப்படி நடக்குது, அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு இந்த பகுதியில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அரிமானம் சம்மந்தமாக போட்டித் தேர்வில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை நம்ம ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி உலோகங்கள்லாம் ஆக்சிஜனோட வினைபுரிந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஸ்ட் ஆகுது. ரஸ்ட் ஆகி அதோட லேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி மொத்தமாக அந்த உலோகம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ எப்படி இந்த அரிமானத்தை தடுக்கிறது, அதோட வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிமானத்தில் நடக்கிறது ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையாகும். அந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அரிமானத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அதை குறைக்கிறதுக்கும் வழிகளை நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு அரிமானம்ங்கிறது ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை நடக்கும். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையை நம்ம படிச்சிருப்போம். எதில் படிச்சிருக்கோம், நம்ம டேனியல் செல் அதிலலாம் பார்த்துருக்கோம். ஒரு 2 மின்முனை இருக்கும். ஒன்றில் ஆக்சிஜனேற்றம் நடக்கும், ஒன்றில் ஆக்சிஜன் ஒடுக்கம் நடக்கும். இரும்புலையும் அதே மாதிரி தான். இப்போ பொதுவாக அரிமானம் அதிகமாக நடக்கிறது இரும்பில் தான். இரும்பை தான் நம்ம நிறைய பயன்பாடு உட்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பில்டிங் கட்டணும், நம்ம வீட்டில் இருக்க கிரில் கேட்டு, பெரிய பெரிய பாலங்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளார இரும்பு கம்பி வச்சுருக்காங்க. அந்த இரும்பு கம்பி எளிதாக அரிமானத்துக்கு உட்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இரும்பு கம்பி வந்து சூழலில் இருக்க ஆக்சிஜனோட வினை புரிந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இது ஒரு ஆக்சிஜனேற்ற வினையாகும். அப்போது ஆக்சிஜனேற்ற வினை நடக்கும்பொழுது ஆக்சிஜன் ஒடுக்க வினையும் பக்கத்துலேயே நடக்கணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஒரு துளி நீர் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த நீர் பகுதி இரும்பை எங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அந்த இடம்தான் நேர்மின் முனையாக செயல்படுகிறது. எப்படி அது நேர்மின் முனையாக செயல்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சிஜனோட காண்டாக்டில் இல்லை, ஆக்சிஜனோட சூழலில் இல்லை. அந்த இரும்போட சர்ஃபேஸை என்ன பண்ணுது, அந்த நீர்த்துளி மூடிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு இரும்பு ராடுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இந்த இரும்பு ராடில் மேலே ஒரு நீர்த்துளி இருக்குது. அந்த நீர்த்துளி என்ன பண்ணுதுன்னா, அந்த இரும்பு ராடில் மேற்பகுதியில் அது எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு ஆக்சிஜனோட தொடர்பை அது துண்டிக்குது. அப்போ இந்த பகுதி இதிலேருந்து இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட தொடர்பு இல்லாமல் இருக்குது. இந்த பகுதிக்குள்ளே இருக்க அந்த உலோகம் வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனோட ஆக்ட் பண்ணுது. அதாவது நேர்மின் முனையாக ஆக்ட் பண்ணுது. அப்போது அந்த தனிமத்தில் இருக்க மற்ற பகுதிகள் வந்து எளிதாக ஆக்சிஜனோட தொடர்பு கொண்டுது. அதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுங்க கேத்தோட ஆக்ட் பண்ணுது. இந்த பகுதி ஆனோட ஆக்ட் பண்ணுது. உலோகத்தில் இருக்க மற்ற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆனோட ஆக்ட் பண்ணுது. உலோகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஆனோட ஆக்ட் பண்ணுது, மற்ற பகுதிகள்லாம் கேத்தோட ஆக்ட் பண்ணுது. அப்போ கேத்தோட ஆக்ட் பண்ணும்பொழுது எது ஆனோட ஆக்ட் பண்ணுதோ அதுதான் ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன வினை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் 2 எலக்ட்ரான்களை இருந்து அயன் 2+ ஆக மாறுகிறது. இது எந்த பகுதி, இந்த நீர் வந்து எவ்வளோ தூரம் ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அந்த பகுதி மட்டும் என்ன ஆகுது, 2 எலக்ட்ரான்களை இழந்து Fe2+ ஆக மாறுகிறது. அதே மாதிரி மற்ற பகுதிகள் என்ன பண்ணுதுன்னா, ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான்களை பெற்று அது வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. அதாவது நீர் மூலக்கூறுகளாக மாறுகிறது. ஆக்சிஜன் இருக்குது, O2 எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு அது நீர் மூலக்கூறாக மாறுகிறது. இப்படி நீர் மூலக்கூறாக மாறினா இதுக்கு ஹைட்ரஜன் வேணும். ஹைட்ரஜன் வந்து எப்படி எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கெட்டிங் எஸ் a H+. இந்த H+ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு வந்து நீரோட வினை புரிந்து கார்போனிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. கார்போனிக் ஆசிட் நமக்கு தெரியும், இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கலந்துருப்பாங்களா கார்போனிக் ஆசிட், அந்த கார்போனிக் ஆசிடாக மாறுது.
அந்த கார்போனிக் ஆசிட் H ப்ளஸை கொடுக்குது. அந்த H ப்ளஸ் வந்து ஆக்சிஜனோட வினை புரிந்து நீர் மூலக்கூறாக மாறுகிறது. இப்போ ஆக்சிஜன் வந்து 2 இருக்கிறதுனால நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் 2 போட்டு. தென் 2 2s are 4, 4 போட்டு H ப்ளஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 4H ப்ளஸுக்கு நமக்கு எவ்வளோ வேணும்? 4 எலக்ட்ரான்ஸ் வேணும். அந்த 4 எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து வரும்? ஃப்ரம் அயன். இந்த இரும்புலேருந்து நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் வரும். ஆட் பண்ணிங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ ஒட்டுமொத்த வினை ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை வந்து ஒரு இரும்பில் இப்படி தான் நடக்குது. இதை ரெண்டையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த வினை கிடச்சிரும். இங்கே வருங்க, இங்கேயும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை கிடைத்துவிடும். 2Fe + O2 + 4H + gives 2Fe2 + 2H2O. இதான் ஒட்டுமொத்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ஒரு இரும்பு வந்து நீர் மூலக்கூறோடு சேரும் பொழுது இந்த வினை நடக்குது. அப்போது இந்த Fe வந்து Fe2+ எந்த இடத்துல மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீர் மூலக்கூறு எந்த இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கோ இந்த இடத்துல தான் மாறுது. மாறி அது 2 எலக்ட்ரானை வெளியிடுது. அந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுது? அந்த உலோகத்தின் மூலமாக அப்படியே மூவ் பண்ணி எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்தோடை நோக்கி செல்கிறது. ஏன்னா இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆனோடு, அதாவது நேர்மின் முனை. இந்த நேர்மின் முனையில் இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் முனையை நோக்கி செல்கின்றன. அங்கே போய் ஆக்சிஜனோட வினை புரிந்து அது நீர் மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. இந்த நீர் மூலக்கூறு என்ன பண்ணும்? Fe2ஓட வினை புரிந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துருவை உருவாக்குகிறது, ரஸ்டாக மாறுகிறது. பாருங்கள், நேர்மின் முனையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம் நடக்கிறது. Fe is converted into Fe2+ by releasing 4 electrons. ஏன்னா 2 ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆகுது. 4 எலக்ட்ரான்ஸ் ஏன் ரிலீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா, 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு தேவை. அதனால் 4 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இதோட பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் அயன் இஸ் 0.44 வோல்ட். பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு என்ன சொல்லுது? ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து தன்னிச்சையாக நிகழக்கூடிய ஒரு வினை. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருக்கணும், அதே மாதிரி கிப்ஸ் கட்டில ஆற்றல் நெகட்டிவாக இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வினையை நம்ம என்ன சொல்கிறோம்? தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு வினை. அப்போ இந்த வினை தன்னிச்சையாக நிகழக்கூடிய வினை. இந்த வினையில் கிடைக்கிற அந்த 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் ஆட்டத்தோடு சேர்ந்து என்ன மாறுது? நீர் மூலக்கூறுகளாக மாறுகிறது. ஆக்சிஜன் நமக்கு எப்படி இருக்கும்? டை அட்டாமிக்குங்கிறதுனால ஆக்சிஜன் மூலக்கூறாக தான் இருக்கும். அதனால் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு 4 எலக்ட்ரான்கள் தேவை. அந்த 4 எலக்ட்ரான் எங்கேருந்து வந்திருக்கு? அயன்லேருந்து கிடச்சிருக்கு. அது வந்து நீர் மூலக்கூறாக மாறிவிட்டது. இந்த ஆக்சிஜனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1.23 வோல்ட். இவ்வளோ வோல்ட் வந்து ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலாக நமக்கு கிடைக்கும். அங்கே நம்ம அயனுக்கு பார்த்தது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், இங்கே நம்ம ஆக்சிஜனுக்கு பார்க்குறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ ஆக்சிஜனுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால ஆக்சிஜன் எளிதாக ஒடுக்கமடையும். ஆக்சிஜன் எளிதாக ஒடுக்கமடைந்து நீர் மூலக்கூறுகளாக மாறுகிறது. இதுதான் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை இரும்பில் நடக்கிறது. இரும்பு இந்த வினைக்கு போய் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக கரோடாகி ரஸ்ட்டாக மாறிடுது. இதில் பாருங்கள், ஒட்டுமொத்த வினைனா நம்ம 2 வினையை ஆட் பண்ணுறோம். 2 வினையை ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார் த ஆனோட் அண்ட் கேத்தோட் ரியாக்ஷன், ஆல்மோஸ்ட் செல் ரியாக்ஷன், அதில் டோட்டல் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.67 வோல்ட். 1.67 வோல்ட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ் வேல்யூனா இந்த வினை தன்னிச்சையாக நிகழக்கூடியது. அப்போ ஒரு கரோஷன் ரியாக்ஷன், அதாவது அரிமான வினை வந்து தன்னிச்சையாக நடைபெறக்கூடிய ஒன்று. அதனால தான் என்ன ஆகுது? இரும்பு அதுவாகவே கரவுடாகி கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே போகுது. நம்ம கேட் ஒன்று புதுசாக வீட்டுக்கு வாங்கி போட்டிருப்போம், அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். அதில் இருக்க பெயிண்ட்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரவுடாக ஆரம்பிக்கும். அதில் இந்த வினை தான் நடக்குது. அயன் என்னவாக மாறுது? அயன் ஆக்சைடாக மாறுகிறது. அப்போ இந்த Fe2+ பாருங்கள், Fe2+ வந்து Fe3+ மாறுது. Fe2+ is converted into Fe3+ by releasing electrons. இந்த Fe3+ தான் நீர் மூலக்கூறுகளோடு சேர்ந்து துருவாக மாறுகிறது. Fe2O3 and H2O இதுவாக மாறுகிறது. பாருங்கள் எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு, 3 + 1 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ
4 2s are 8, 8 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்க ஹைட்ரஜனை நம்ம ஆசிடாக நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் 6H ப்ளஸ் இவ்வளோ வந்து வினையில் இன்வால்வ் ஆகுது. 6H ப்ளஸ் அங்கே போகுது. அப்போ Fe பாருங்கள், இங்கே 2 இருக்கிறதுனால இங்கேயும் 2 போட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக Fe2 வந்து ஆக்சிடைஸ் ஆனது, Fe3 எகெயின் ஆக்சிடைஸ் ஆகுது. அந்த Fe3 வந்து நீர் மூலக்கூறுகளோட வினை புரிந்து ரஸ்டாக மாறுகிறது. இதுதான் வந்து நம்ம துருவுன்னு சொல்கிறோம். துருவோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? Fe2O3 H2O. இதுவே வந்து நமக்கு போட்டித் தேர்வில் கேட்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது மாதிரி அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி ரஸ்ட்டாக மாறுது. இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா வர்ணம் பூசுதல், பெயிண்ட் பண்ணுறது. புதுசாக நம்ம இரும்பில் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் பண்ணுறோம், கேட்டு அதர்வைஸ் நம்ம விண்டோ ஏதோ ஒன்று இரும்பில் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு என்ன பண்ணுறாங்க? பெயிண்ட் பண்ணுறாங்க. 1க்கு 2 கோட்டிங் பெயிண்ட் அடிக்கிறாங்க டு அவாய்ட் த கரோஷன். அந்த பெயிண்ட் இருக்கவரில் என்ன ஆகுது? ஆக்சிஜனுக்கும் அதுக்கு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. நீர் மூலக்கூறுக்கும் அந்த இரும்புக்கும் இடையில் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அதனால் என்ன ஆகுது? கரோஷன் குறையுது. எப்போ பெயிண்ட் தனியாக வருதோ அதுக்கப்புறம் தான் கரோடாக ஆரம்பிக்குது. அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம மெத்தட் டு அவாய்ட் த கரோஷன், ஃபர்ஸ்ட் டூயிங் த பெயிண்டிங், பெயிண்ட் பண்ணலாம். செகண்ட் பாருங்கள், துத்தநாக முலாம் பூசுதல், கால்வனைசேஷன். துத்தநாகத்தை எடுத்துட்டு மெட்டல் மேலே அப்படியே என்ன பண்ணுறோம்? முலாம் மாதிரி பூசுகிறோம். அப்படியே மெல்ட் பண்ணி அது மேலே பூசுகிறோம். அது மாதிரி பூசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம் இரும்பை விட எளிதாக ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய ஒன்று. தட் இஸ் அ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கம்பேர் டு த அயன். பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் இட் செல்ஃப் ஆக்சிடைஸ்ட். தன்னைத்தானே அது என்ன ஆகும்? ஆக்சிஜனேற்றம் அடையும். அதனால் என்ன பண்ணுது? அது இரும்பை ப்ரொடெக்ட் பண்ணுது. ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா துத்தநாக முலாம் பூசுதல். மூன்றாவது மெத்தட் வந்து எதிர்முனை பாதுகாப்பு, அதாவது கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். கேத்தோடிக் ப்ரொடெக்ஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அதை விட அதிகமாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டலை அதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அயன் ஆக்சிடைஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக எது ஆக்சிடைஸ் ஆகும்? இதை விட எது அதிகமாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அந்த மெட்டல் தான் ஆக்சிடைஸ் ஆகிட்டுருக்கும். நம்ம ஏற்கனவே இதில் படிச்சிருப்போம், மின்வேதி வரிசையில் ஒரு 2 தனிமங்களை நீங்கள் ஒன்றா சேர்க்கும் பொழுது, 2 மின்முனைகளை ஒன்றா சேர்க்கும் பொழுது எந்த மின்முனை வந்து அதிகமான ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் எளிதாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்குது, ஆக்சிடைஸ் ஆகாமல் என்ன ஆகும்? ரிடக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஒரு மின்வேதி வரிசையோட ரூல் நம்ம பார்த்தோம். அதாவது 2 மெட்டலை இணைக்கும் பொழுது 2 மின்முனையாக செயல்படும் பொழுது எது அதிக ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் வந்து ஆனோட ஆக்ட் பண்ணும், இன்னொன்று கேத்தோட ஆக்ட் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அயனை வந்து ஆனோட ஆக்ட் பண்ண வைக்காமல் அதை விட அதிகமாக ஆக்சிடைஸ் ஆகிற ஒரு மெட்டல் எடுத்து அதோட கனெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் இருக்குது. ஜிங்கோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.76. ஜிங்க் இதோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.76 வோல்ட். அயனோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் 0.44 வோல்ட். அப்போ யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், ஜிங்க் தான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் மோர். ஸோ ஜிங்க் கேன் ஆக்ட் அஸ் அன் ஆனோடு. ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஆனோட ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது அயன் ஆட்டோமேட்டிக்காக கேத்தோட ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனோடு தான் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும். அப்போது அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கூட நம்ம என்ன பண்ணலாம்? எதிர்முனை பாதுகாப்பு, கேத்தோடிக் ரிடக்ஷனை வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் 4th மெத்தட் பார்த்திங்கன்னா பாசிவேஷன், செயலுறுத்தல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மேலே ஒரு கரோசிவ் ஆசிடை ரியாக்ட் பண்ணி அதை வந்து பாசிவ் லேயராக மாற்றுறோம். அதாவது வினை புரியாத ஒரு அடுக்காக மாற்றுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயனை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அயனுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாச்சும் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், அது மாதிரி ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதை ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அந்த ஆக்சிடைஸ் பண்ணி ஒரு பாசிவ் லேயரை ஃபார்ம் பண்ணுது. பாசிவ் லேயர் மீன்ஸ் வினை புரியாத ஒரு அடுக்கு. அந்த அடுக்கு என்ன பண்ணுது? அந்த மெட்டலுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அந்த அடுக்கு வந்து எது கூடமே வினை புரியாமல் அப்படியே அது மேலே ஒரு பாதுகாத்து கவசமாக செயல்படுகிறது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாசிவேஷன். ஒரு நல்ல கரோசிவ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆசிட் இஸ் அ பெஸ்ட் ரியேஜென்ட். நம்ம அலுமினியத்தில் கூட படிச்சிருப்போம். அலுமினியம் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி அது ஒரு பாசிவ் லேயரை ஃபார்ம் பண்ணும், வினையில் ஈடுபடாத ஒரு லேயரை உருவாக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ தட் இஸ் த மெத்தட். லாஸ்ட் ஒன்று உலோக கலவை உருவாக்குதல். இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான மெத்தட் தான். டு மேக்ஸ் த அலாய்ஸ் நம்ம பண்ணோம்னா அதோட ஆக்சிடேஷனை நம்ம குறைக்கலாம். இப்போ பியூர் மெட்டல் இருக்குது, பியூர் அயன் இருக்குது. பியூர் அயனை விட
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அதிகமாக துரு பிடிக்காது. என்ன காரணம்னா அது கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, குரோமியம் ஆட் பண்ணியிருக்காங்க. எக் அதிகமாக துரு பிடிக்காது. இப்போ அயனையும் எக்கையும் அலாய் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அயனையும் எக்கையும் மிஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால்டு அலாய்ஸ், உலோக கலவைகள். 2 உலோகத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கலந்துட்டோம் அப்படின்னா அந்த உலோக கலவையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அலாய்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அலாய்ஸுக்கு என்ன பண்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஆக்சிடைஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் சேர்க்குற தனிமத்தை பொறுத்து இருக்குது. இந்த விட ஆக்சிடைஸ் ஆகிற ஒரு தனிமத்தை நம்ம சேர்க்கக்கூடாது. அது கூட ரெடியூஸ் ஆகிற ஒரு தனிமத்தை சேர்த்திங்கன்னா அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஆக்சிஜனேட்டத்தை குறைக்க பயன்படும். அலாயாக மாற்றுதல், உலோக கலவையாக மாற்றுதல் அடுத்த மெத்தட். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட் ஹெல்ப் அஸ் டு ரெடியூஸ் த கரோஷன்ஸ். இந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கரோஷன்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கரோஷனில் எக்ஸாமில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப எளிமையாக தான் கொஷின் வந்திருக்கும் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த மோஸ்ட் கன்வீனியன்ட் மெத்தட் டு ப்ரொடெக்ட் த பாட்டம் ஆஃப் த ஷிப் மேட் அப் ஆஃப் த அயன். கப்பலின் அடிப்பகுதியில் உள்ள இரும்பை பாதுகாக்க அதிக வசதியான ஏற்ற முறை எது? ஷிப்போட பாட்டம்லாம் பார்த்திங்கன்னா அயனில் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு ஏற்ற முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் இட் வித் த லெட் ஆக்சைடு. லெட் ஆக்சைடு கோட்டிங் பண்ணணும். ரெட் ஆக்சைடு கோட்டிங் வந்து டோட்டல் ஷிப்புக்கும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் பாருங்கள், ஒயிட் டின் பிளேட்டிங். ஒயிட் டின் பிளேட்டிங் இஸ் அ பெஸ்ட் மெத்தட். ஒயிட் டின் பிளேட்டிங் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலான்னா கரோஷனே அவாய்ட் பண்ணலாம். வேறு நம்ம அந்த ஷிப்பில் அக்வாட்டிக் ஸ்பீசிஸ், இந்த கிழிஞ்சல் மாதிரி ஒரு தன்மை உள்ள உயிரினங்கள்லாம் அதில் வந்து டேமேஜ் ஏற்படுத்தும், அதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒயிட் டின் இஸ் அ பெஸ்ட் மெத்தட். ஒயிட் டின் பிளேட்டிங் இஸ் அ பெஸ்ட் மெத்தட் டு அவாய்ட் த கரோஷன். கரோஷனை அதை வச்சு நம்ம எளிதாக குறைத்து விடலாம். கனெக்டிங் வித் த மெக்னீஷியம் பிளாக். மெக்னீஷியம் பிளாக் கனெக்ட் பண்ணலாம், பட் இருந்தாலும் அது வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கனெக்டிங் வித் த லெட் பிளாக். இதை விட பெஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டின் பிளேட்டிங், வெள்ளிய முலாம் பூசுதல். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அசர்ஷன், அதாவது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா துத்தநாக முலாம் பூசப்பட்ட இரும்பு துரு பிடிக்காது. துத்தநாகத்தை வச்சு நம்ம இரும்பு மேலே முலாம் பூசுகிறோம், அந்த இரும்பு வந்து துரு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையுமே பிடிக்காது. ஏன்னா இரும்பை விட துத்தநாகம் அதிக ஆக்சிஜனேற்ற தன்மை உடையது. இரும்பு அதிகமாக ஆக்சிஜனேற்றம் அடையுமா, துத்தநாகம் அதிகமாக ஆக்சிஜனேற்றம் அடையும்னா துத்தநாகம் தான் அதிகமாக ஆக்சிஜனேற்றம் அடையும். அப்போது துத்தநாகம் ஆக்சிஜனேற்றம் அடையும், இரும்பு அப்படியே ஆக்சிஜனேற்றம் அடையாமல் அப்படியே இருக்கும். ஆக்சிஜனேற்றம் அடையலைன்னா துரு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். அப்போ கூற்று கரெக்டு. துத்தநாகம் முலாம் பூசப்பட்ட இரும்பு துரு பிடிக்காது, உண்மைதான். துத்தநாகத்தோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம், இல்லாட்டியும் அதை விட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிக எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்கும். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு சொல்லலாம், இல்லாட்டி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் துத்தநாகம் இரும்பை விட அதிக எதிர்முனை மின்னழுத்த மதிப்பை பெற்றுள்ளது. இங்கே பாருங்கள், அதிக எதிர்மினை முன் அழுத்த மதிப்பை பெற்றுள்ளது. இதுதான் கரெக்டான ஆன்சர். அதிக எதிர் மின்முனை மின்னழுத்தத்தை பெற்றுள்ளது. எதிர்முனை மின்னழுத்தம், ஆக்சுவலாக மின்னழுத்தம் சொன்னாலே வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னாலே நீங்கள் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் எடுத்துக்கணும். பொட்டன்ஷியல்னாலே தட் இஸ் அ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அது எவ்வளோ சொல்கிறாங்க, அதிக எதிர், அதாவது மோர் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் நெகட்டிவ் வேல்யூ. வேல்யூ கம்பேர் பண்ணி பாருங்கள். அயனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி எழுதுவோம், E0 Fe2 + Fe ஈக்குவல் டு -0.44 வோல்ட். இதே நீங்கள் துத்தநாகத்துக்கு எழுதுறீங்க, ஜிங்க் E0 வேல்யூ ஜிங்க் 2 + ஜிங்க் -0.76 வோல்ட். பாருங்கள், அதிக எதிர்குறி வேல்யூ பெற்றிருக்கு. அதிக எதிர்குறி வேல்யூ பெற்றிருக்கு, அதாவது இட்ஸ் அ ஹை நெகட்டிவ் வேல்யூ. அப்போ ஹை நெகட்டிவ் வேல்யூனா இதுதான் வந்து அதிகமாக ஆக்சிடைஸ் ஆகும் கம்பேர் டு அயன். அப்போ காரணமும் கரெக்டு தான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் இருக்கிறது. கூற்று என்ன சொல்கிறாங்க, துத்தநாகம் மூலம் பூசப்பட்ட இரும்பு துரு பிடிக்காது, ஏன்னா துத்தநாகத்துக்கு அதிக ஆக்சிஜனேற்ற பண்பு இருக்குது. ஓகே, அப்போ காரணம் என்னன்னு சொன்னால் துத்தநாகம் இரும்பை விட அதிக எதிர் மின்முனை மின்னழுத்த மதிப்பை பெற்றுள்ளது. அதுவும் உண்மைதான். வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா துத்தநாகத்துக்கு தான் மோர் நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்குது, மோர் நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்குது.
ஏன்னா அவங்க எப்பொழுதும் கொடுக்கும்போது என்னென்னு தான் கொடுப்பாங்க, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தான் கொடுப்பாங்க. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலாலே நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும், இட் இஸ் அ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸ்பெசிஃபிக்காக ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, சிம்பிளாக பொட்டன்ஷியல் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் எலக்ட்ரோட். எலக்ட்ரோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கூற்று மற்றும் காரணம் அதுக்கு ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கூற்றும் சரி காரணமும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அதுதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். கூற்றும் சரியாக இருக்குது, அதுக்குரிய காரணமும் சரியாக இருக்குது, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் உள்ளது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள். Zinc can be coated on iron to produce galvanized iron, but the reverse is not possible. It is because நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தது தான். அதாவது இரும்பு மேலே துத்தநாகத்தை கோட் பண்ணி அதை வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே ரிவர்ஸில் பண்ண முடியாது. துத்தநாகத்து மேலே இரும்பை கோட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா துத்தநாகத்துக்கு தான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம், இரும்புக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கம்மி. பாருங்கள், இந்த ரெண்டு வச்சு நியர்லி 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு தெரிஞ்சால் போதும். என்ன, அயனுக்கு வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் லோயர் தேன் ஜிங்க். ஜிங்க்குக்கு தான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது அயனை கம்பேர் பண்ணுறதுக்கு. இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட்டு 3 கொஷின்ஸும் அதுதான். இந்த ஷிப் கொஷினை தவிர எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்டு ஜிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பாருங்கள், ஆப்ஷன் டி, ஜிங்க் ஹேஸ் த ஹையர் negative electrode potential than iron. Negative electrode potential, higher negative electrode potential, அதாவது reduction potential சொல்கிறாங்க. Oxidation potential it is having more oxidation potential. Yes. அடுத்து வந்து பாருங்கள், கூற்று காரணம். அந்த கொஷின், தூய இரும்பை உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் பொழுது துருவாக மாறுகிறது. தூய இரும்பை உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் பொழுது துருவாக மாறுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பியூர் அயனை வந்து நீங்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனோட தொடர்பில் வைக்கும் பொழுது தான் அது துருப்பிடிக்குது. உலர்ந்த காற்று அப்படின்னா அதில் என்ன இருக்காது, ஈரப்பதம் இருக்காது. ஈரப்பதம் இல்லைன்னா அதுக்கு நீரோட தொடர்பு இருக்காது. நீரோட தொடர்பு இல்லைன்னா அது துருவாக மாறாது, ஆக்சிஜன் ஏற்றம் அடையாது, அதனால் துருவாக மாறாது. அது ஃபஸ்ட்டு என்ன வந்து துருவாக மாறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று வந்து தவறானது. தூய இரும்பை உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் பொழுது துருவாக மாறுகிறது, துருவாக மாறாது. உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் போது துருவாக மாறாது. அதை விட ஈரப்பதம் மிக்க மாய்ஸ்சரைஸ்டு ஏரோட நீங்கள் ரியாக்ட் பண்ணும்பொழுது தான் அது ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுது. காரணம், துருவின் இயைபு Fe3O4. நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம், துருவோட இயைபு என்னன்னு பார்த்தோம், Fe2O3H2O, துருவின் இயைபு. அப்போ இதுவும் காரணமும் தவறு, கூற்றும் தவறு, காரணமும் தவறு. காரணம் தவறுங்கிறப்ப அது சரியான விளக்கமாக இருக்காது. ஸோ ஆப்ஷனில் எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, ஏ பி சி டியை பாருங்கள். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் தவறு. ஏன்னா ரெண்டுமே தவறு, நம்ம டைரெக்டாக 4th ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஏன்னா கூற்று தவறு ஆப்ஷன்ஸ் என்னென்ன மோஸ்ட்லி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, கூற்று சரி காரணமும் சரி, காரணம் அது கூற்றுக்கான சரியான விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கூற்றும் சரி காரணமும் சரி, பட் காரணம் வந்து சரியான விளக்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூற்று மட்டும் சரி காரணம் தவறுமாங்க. ரெண்டுமே தவறுன்னு தான் டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், லாஸ்ட் ஆப்ஷன், கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் தவறு. கரெக்ட். அடுத்த கொஷின் போகலாம். டு ப்ரொடெக்ட் அயன் அகெயின்ஸ்ட் கரோஷன் த மோஸ்ட் டியூரபிள் மெட்டல் பிளேட்டிங் ஆன் இட். இங்கே பாருங்கள், அகெயின் they are asking from the zinc. zinc, iron, இதை ரெண்டையும் வச்சு தான் அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கணும். இரும்பை அரிமானத்திற்கு எதிராக பாதுகாக்க அதிக காலம் பயன்படுத்தப்படும் உலோக முலாம் பூசுதல் எது? காப்பர் பிளேட்டிங். காப்பர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். நமக்கு என்ன தேவை, அயனை விட யார் அதிகமாக ஆக்சிடைஸ் ஆவாங்களோ அந்த மெட்டலை தான் நீங்கள் எடுத்துக்கணும். காப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். அப்புறம் ஜிங்க். ஜிங்க் எப்பொழுதும் நமக்கு தெரியும் அயனை விட அதிகமாக ஆக்சிடேஷன் அடையும் பண்பை பெற்றுள்ளது. நிக்கல், டின் எல்லாத்த விட பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளேட்டிங். ஜிங்கோட வேல்யூ காப்பரோட வேல்யூ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். ஸோ ஜிங்கை வச்சு நம்ம கோட் பண்ணுறதுனால அயனோட ஆக்சிடேஷனை அதாவது கரோஷனை நம்மளால் தடுக்க முடியும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அரிமானத்துலேருந்து ஒரு 5 கொஷின் பார்த்தோம். 5மே ரொம்ப எளிதாக இருந்துச்சு. நமக்கு அயனோட ஆக்சிஜன் எப்படி வினை புரியுது,
ஜிங்கோட ஆக்சிஜன் எப்படி வினை புரியுது, ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது ஈஸி ஆக்சிடைஸ் அடையுதுன்னா ஜிங்க் தான் ஈஸியாக ஆக்சிடைஸ் அடையுது. இது தெரிஞ்சாலே நம்ம இந்த 4 கொஷின்ஸை எளிதாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த டாப்பிக்கில் அடுத்த காணொலியில் வேறு ஒரு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் சந்திப்போம். தேங்க்யூ.